வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை வழக்கமாக அரசியல் செய்திகளை பற்றி பேசுவோம். அரசியல் செய்திகள் வேணாம், அதுக்கு பதிலாக ரெண்டு குட்டி கதை சொல்கிறேன். இந்த குட்டி கதைகளில் இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வெறுமனே கதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை வேறு எதை கூடயாவது சம்மந்தப்படுத்திலாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு இல்லை. சரியா? இப்போ இந்த குட்டி கதைகள் என்ன அப்படின்னா, முதல் கதை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். சரியா? ரெண்டாவது கதை பண்ணையாரும் பத்மினியும், பின்ன அவரது நாய்க்குட்டியும். சரியா? ஸோ இந்த இரண்டு கதைகள் மூலமாக உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சார், வழக்கமாக அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி தானே வினோத வாய்ஸில் சொல்லுவீங்க. இப்போ என்ன புதுசாக கதை சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு. நான் கதை சொல்கிறதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்கிங்களேன், டெய்லி அரசியல் நிகழ்வுகளே பேசிட்டு போர் அடிக்குது இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் கதை சொல்லுவோம் அப்படின்னு வந்தேன். அதுவும் ஒரு கதையில் ரெண்டு கதை. முதல் கதை, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். அந்த பழமொழியவே இந்த கதைக்கு தலைப்பாக வைத்துக்கொள்வோம். அப்போ சரி, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, விறகு வெட்டக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு வெளியே ஒரு ஆலமரத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஆலமரத்தை வெட்டி சாய்ச்சி நம்ம கொண்டு போய் வித்தரலாம், விற்றா நிறைய விறகு கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வராங்க. வந்தால் சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை நிற்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிட் நைட் வர ஆச்சு, மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரி, இன்னைக்கு விட்டுருவோம்ப்பா, நாளைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் முடித்து சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் மத்தியானத்துக்கு மேலே வெயிலெலாம் கொஞ்சம் தாழ்ந்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ராத்திரி வர வேலை இருக்கும் அப்படின்னு சாப்பாடெல்லாம் கேட்டுக்கிட்டு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நேராக தெற்கு நோக்கி அந்த ஆலமரம் இருந்த பகுதிக்கு வராங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது, கோடாலி எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. அதாவது கோடாலி ஒருத்தருக்கு இந்த கோடாலியில் மாற்ற கம்பு இருக்குது பார்த்தீங்களா, சொல்லுவாங்கள்ல கோடாலி காம்பே அப்படின்னு, அந்த காம்பை எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. ஏன்டா நான் முதல்ல எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நான் மழை, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த தலைமையாக இருக்கக்கூடிய ஆள். ஐயோ சாரி, நான் மறந்துட்டேனே, இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க. அதில் அந்த கூட்டத்திலே ஒருத்தன் சொல்கிறான், இங்கே பாருங்கண்ணே, ஒரு காளான் முளைச்சிருக்குண்ணே, நேற்று கூட இந்த காளான் இங்கே இல்லை, ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்துருக்கு. அப்போது இதை விட்டோம்னா ஒரு வாரத்தில் நல்லா பெருசாக வளர்ந்துரும் போலண்ணே. அப்போ நம்ம கோடாரி காம்பே தேவையில்லைண்ணே, இதை வச்சு நம்ம ஆலமரத்தை வெட்டிடலாண்ணே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்போது கூட இருக்கவங்களும் ஆமாப்பா, ஒரே நாளில் இந்த கோடாரி காம்பு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா ஒரு வாரம் விட்டோம்னா எப்படியும் ஒரு 30 அடி வளர்ந்துரும் போல இருக்க, அப்போ அதை வச்சே நம்ம இந்த ஆலமரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு சரி அப்போ போயிட்டு அடுத்த வாரம் வருவோம், ஏன்னா அந்த கம்பு எங்கே போச்சுன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சு. அந்த கோடாரி காம்பு எங்கே வச்சாங்கன்னே தெரியல அவங்களுக்கு, அதனால் எங்கே வச்சோன்னே தெரியல. ஸோ இதுக்கு இன்னொன்று புதுசாக செய்யறதுக்கு காசு எல்லாம் கொடுத்து ஆசாரிகிட்ட தேடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு மேலே பேசாமல் ஒரு வாரம் கழித்து வந்தோம்னா இந்த காளானே வளர்ந்துருக்கும், அதோட தண்டை எடுத்து நம்ம கோடாரி காம்பாக செஞ்சு ஆலமரத்தை வெட்டி சாய்ச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த காளானும் பயங்கர குஷி ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ பெரிய ஆலமரத்தையே வெட்டி சாய்க்க போகிறோம்டா,
நம்ம வேகமாக வளர்ந்துடணும் அப்படின்ட்டு அப்படி இப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டு வரப்போகிற ஆளுங்களெல்லாம் பார்த்து நக்கெல்லாம் சிரிக்குது. ஏய் பாருடா, என்னை பார்த்தா என்ன சும்மா நினச்சியா, பாரு இன்னும் ஒரே வாரம் தான், அப்படியே நான் இந்த ஆலமரத்தையே வெட்டி சாய்க்கிறதே நான் தான் சாய்க்க போகிறேன் அப்படின்னு பெருமையாக தலையாட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து சோறு காற்றடிக்குது. இந்த காற்றடிக்கும் போது அந்த ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு ஆலம் பழம் கீழே விழுந்துருச்சு. அது விழுந்தது என்னாச்சு, நேராக இந்த காளானோட தலையிலேயே வந்து விழுந்துருச்சு. விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, காளான் ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதான் காளானோட ஆயுசு. ஸோ ஒரு காளான் வந்து ஒரு ஆலமரத்தை வெட்டி சாய்க்கக்கூடிய கோடாரி காம்பாக மாறுமா அப்படின்றது உங்கள் பார்வைக்கே விட்டுருவோம். இது இந்த கதை யாரை குறிக்குது, ஏதாவது செங்கல் கதையெல்லாம் குறிக்குதா, எய்ம்ஸை பற்றி பேசுதா, அப்படி இப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்கள் நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது கதைக்கு வருவோம். பண்ணையாரும் பத்மினியும் பின்னே அவரது நாய்க்குட்டியும். அது என்ன பின்னே அப்படின்னா, ஏதோ ஒரு மலையாள படத்தில் அது மாதிரி வந்துங்க, ஞானும் லக்ஷ்மியும் பின்னே அப்படின்னு ஏதோ ஒன்று வந்தது. அந்த மாதிரி வைப்போம் அப்படின்னு சொன்னால், பண்ணையாரும் பத்மினியும் பின்னே அவரது நாய்க்குட்டியும். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பண்ணையார், பெரிய தனக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஊரில் பெரிய இருக்கையிலே பெரிய பணக்காரர். அவர் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய தனக்காரர் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்ன, நிறைய செட்டப் வச்சுருக்கணும். சின்ன வீடுகள் நிறைய வச்சுருந்தா தான் அந்த பெரிய தனக்காரருக்கு கெத்து. சரியா, நல்ல பெரிய கோடீஸ்வரர், நிறைய காசு இருக்குது. அதனால் அவர் நினச்சா யாரை வேணால் செட்டப்பாக வச்சிட முடியும். அப்போ பார்த்து அவரும் ஒன்று ரெடி பண்ணுறாரு. முதல்ல ஒரு லேடியை ரெடி பண்ணுறாரு, அப்புறம் ஒரு லேடியை ரெடி பண்ணுறாரு. எல்லாருமே வந்து கொஞ்ச நாள்லேயே இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவர் மேலே அப்படி ஒரு நாத்தம், அது சாணி நாத்தமா இல்லை மூத்திர நாத்தமான்னு தெரியாது, அப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. அந்த நாத்தத்துக்கு பயந்துக்கிட்டு இவருக்கு செட்டப்பாக வந்த லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஐயா இவங்க கூட மனுஷா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ இந்த பண்ணையார் ரொம்ப எக்ஸைட்டட். நம்மளும் என்னடா சீமையிலேருந்து சென்டெல்லாம் வாங்கி கொண்டாந்து போட்டு பார்த்தோம், என்னெல்லாமா பண்ணி பார்த்தாலும் யாருக்குமே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. இந்த நாத்தத்தை என்ன பண்ணுறது, இது நம்மளோட பிறவி குணம், நம்ம உடலில் இருக்கக்கூடியது, இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் பக்கத்து ஊர் பண்ணையார்கள்லாம் நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்களே, என்னையா உனக்கு செட்டப்பே இல்லையா, சின்ன வீடே இல்லையான்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் ரொம்ப சோகமாகவே இருந்துகிட்டு இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணு பண்ணையாரை பார்த்து பிடிச்சிருச்சு. நானும் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துருச்சு. பண்ணையாருக்கு குஷியோ குஷி. இது வேற வந்ததெல்லாம் கொஞ்சம் வயசான பொம்பளைங்க தான், இது வந்து சின்ன வயசு பொண்ணு வேற. நமக்கு சரியான ஒரு சின்ன வீடு கிடச்சிருச்சுடா. இந்த சின்ன வீடு கதையெல்லாம் சொல்கிறேன்றதுனால இந்த செட்டப்பெல்லாம் நான் ஆதரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு கதைக்காக சொல்கிறோம். சரியா, இந்த இந்த பொண்ணு வந்து இவர் கூட ரொம்ப இதாக இருக்குது, அவருக்கும் ரொம்ப குஷி, எல்லாம் நல்லாவே போய்கிட்டே இருக்கு. அவர் பண்ணையார் வந்து இருந்தாலும் அதை கொஞ்சம் ரகசியமாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படியே ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பரிசு பொருட்கள், புடவைகள், நகைகள், பவுனு எல்லாம் கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணும் குஷியாக வாங்கிக்கிட்டு பண்ணையாரை மகிழ்விச்சு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்க காலத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சரி எல்லாம் கொடுத்தோம், அவர் வீட்டுக்கு காவலுக்கு ஒரு நாயும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த நாய்க்குட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவள்கிட்ட கொடுத்து, இந்த நாய்க்குட்டியை நீங்கள் காவலுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். பண்ணையார் இந்த நாய்க்குட்டி கொடுத்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் வெளியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த நாய்க்குட்டி பண்ணையார் வீட்டில் இருந்தது. இங்கே மற்ற நகை, பணம், புடவை இதெல்லாத்தையும் வந்து உள்ள பீரோவில் வச்சிடலாம், அதனால வெளியே தெரியாது. இந்த நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே பீரோவில் வைக்க முடியாதுல்ல, வீட்டு வாசலில் தான் கட்டி. அப்போ வீட்டு வாசலில் தான் நிற்கிதுன்றப்போ ஊரில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்றாங்க. ஒரு பழமொழியே இருக்க, உலை வாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாது அப்படின்னு. அப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. பண்ணையாருக்கு பாரியா ஒரு செட்டப் மேலே என்ன பாசம் பாரியா, காசை கொடுத்துப்பாங்க, நகையை கொடுப்பாங்க, புடவை வாங்கி கொடுப்பாரு, அதெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே நாயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம்னு ஊரெல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போய்
அந்த பொண்ணு காதுலயே விழுந்துருச்சு. அப்போ ஒருத்தி கேட்குறா, என்னப்பா பண்ணையாருக்குன்னு அவங்க மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த அந்த பத்மினி தான் அந்த பொண்ணுன்னு வச்சிங்களேன், அதான் பண்ணையாரும் பத்மினியும். அந்த பத்மினி என்ன சொல்கிறேன்னா, பாசமாவது ஒன்றாவது அந்த எதிர் வீட்டில் அந்த பழனின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கூட நான் ஓடிடணும்னு அந்த ஆளுக்கு பயம். எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க, பண்ணையார், பத்மினி, பழனி, பரவாயில்ல அந்த பானா வரிசையிலே வச்சுப்போம். அந்த பழனி வந்து பழனிக்கு என் மேலே ரொம்ப நாளாக கண்ணு, அவன் கூட நான் போயிடுவணும் அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காக தான்டா இந்த நாயை கொண்டாந்து விட்டுருக்கான் அந்த மூத்தரை நாத்தம் பிடிச்ச பண்ணையார். என்னவோ என் மேலே பாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேஷம். பழனி கூட நான் சோரம் போயிடக்கூடாது, நானே அடுத்தவன் முன்னாடி நான் வந்து பண்ணையார் கூட இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் பழனி கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு என் மேலே பயம். அதுக்காக தான் பாதுகாப்புக்காக வச்சுக்கோன்னு சொல்லி இந்த நாயை கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் மேலே சந்தேகம், என் மேலேயும் பழனி மேலேயும் சந்தேகம். அதுக்கு அந்த சந்தேகத்துக்காக தான் பண்ணையார் வந்து இந்த நாயை கொண்டாந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பத்மினி சொன்னாலாம். ஸோ இப்போ இந்த 2 கதைகளை கேட்டிங்களே, இந்த கதை எப்படி இருந்தது? கதை தாங்க, கதையாக காரணமா, காரணத்தில் பூரணமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த கதையின் மூலம் நீங்கள் சொல்ல வர காரணம் என்ன, அந்த காரணத்தின் பூரணம் என்னன்னுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, சரியா? கதை சொன்னான் அவ்வளோதான். ஒரு படத்தில் கமல் சொல்லுவார், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு. அது மாதிரி கதை சொன்னால் அனுபவிங்க, ஆராயாதீங்க. இல்லை ஆராய்ச்சி செஞ்சு தான் தீருவேன் அப்படின்றவங்க ஆராய்ச்சி செஞ்சு உங்கள் பதிலெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.